அன்பான ரிஷபம் ராசி ரிஷபம் லக்கினக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். 2024 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எதுவெல்லாம் அமைந்துள்ளது என்று பார்க்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக செவ்வாய் இருக்கிறார். மங்களகாரியங்கள் நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக செவ்வாய் வலுவாக இருப்பது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார். எனவே செவ்வாய் தற்போது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு வெற்றிஸ்தானம் சுகஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு அதாவது ராசிக்கு 3 4 12 ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது. வெற்றி சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடம் பலம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறார். 4ஆம் இடமாகிய சுகம்ஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் செவ்வாயின் பார்வை பதிவதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார். ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார். செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் 3 6 11 ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார். அதேபோன்று 5 10 ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது. பொதுவாக 1½ மாதகாலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார். கிட்டத்தட்ட 1½ மாதகாலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படுமென்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் விரயத்திலிருந்தாலும் மங்களகாரகன் வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் 9 கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உடல் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கவிருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்புகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை காலநிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவரது பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது.
ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை பார்க்கிறார். செவ்வாயின் பார்வையில் புதன் பகைகிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவே இந்த காலகட்டமென்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும். ஆனால் ராகுகேதுக்களை பகைகிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார். ராகுகேதுக்களும் செவ்வாயை பகைகிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைகிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக 4-7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது. செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபபார்வை சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்க்கிறார். எனவே பல அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்துவிதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலக்கி உங்களுக்கு நல்லபலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக செவ்வாய் பகவானின் அமைப்பு வலுவாக இருக்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக இல்லத்தில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். மேலும் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அது மங்கள செலவுகளாக இருக்கும். பயணங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அவற்றின் காரணமாக ஆதாயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. உறவினர்களின் உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. இடம் மாறுதலும் இனிமைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அமைகிறது. புதிதாக வீடு கட்டவோ அல்லது கட்டிய வீட்டை வாங்குவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. கட்டிய வீட்டை வாடகைக்கு விடுவதற்கான யோகங்களும் வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளையும் மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. கலைத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு சிறப்பு பொறுப்பானது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் செவ்வாய் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சம் பெறுவதால் நீங்கள் திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. பெண்களை பொறுத்தமட்டில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை பெண்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பலவகையான தடைகளை சந்தித்து வந்த காரியங்கள் அனைத்தும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் காலியிடங்கள் விற்கும் வாங்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்களின் வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருப்பது அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக அஷ்டம பாதிப்புகள் விலகும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தாரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மேலும் ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு செல்லும் யோகங்களும் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாயின் நிலை தெளிவுபடுத்துகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது தந்தையாரின் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி சொந்தங்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான நேரங்களில் தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்தல் நல்லது.
மேலும் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.